இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு ஐஎன்சி 12னா என்ன, ஐஎன்சி 18 வந்து எப்ப சப்மிட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஐஎன்சி 6 இருக்கட்டும், ஐஎன்சி எந்த டைம்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃபுல் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு. ஐஎன்சி தவிர பிஏஎஸ், அப்புறம் எம்ஜி இன்கார்பரேஷன், மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஃபுல்லா அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எஸ்ஹெச்னு வரும், சிஹெச்ஜின்னு சார்ஜ், அந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, எம்சிக்யூஸ் ஈஸியா இருக்கும். ஓகேவாடா? அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ஸ்லாம் என்னன்னா ஒவ்வொரு கம்பெனி அக்கௌண்ட்டோட டாபிக். கம்பெனி அக்கௌண்ட்டோட டாபிக் செக்ஷன் 42னா என்ன, செக்ஷன் 60னா என்ன, செக்ஷன் 38னா என்ன, செக்ஷன் 39னா என்னன்றது டாபிக்ஸ். ஓகே, ஸோ அது நீங்க ஃபுல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேரி எழுதும் போதும் இந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்க எழுதினீங்கன்னா அடிஷனல் மார்க். லா பேப்பர்ல செக்ஷன்ஸ் எழுதணும், ஓகேவாடா? லா பேப்பர்ல செக்ஷன்ஸ் கண்டிப்பா எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பெனி வந்து இஸ் அ செக்ஷன், அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்பெனின்றது அசோசியேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஃபார்ம்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேரிங் ஆன் சம் business or undertaking. It's a corporate body, it's a legal person having status and personality distinct and separate. அதாவது கம்பெனின்றது ஒரு தனி ஒரு ஒரு இட்ஸ் அ பர்சன், தனி ஆர்டிஃபிஷியல் பர்சன் மாதிரி கண்ணா. ஓகே, கார்ப்பரேட் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட ஒர்க்கிங்கே பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு. ஓகே, இதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு கம்பெனிக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் சம்பந்தம் இருக்குன்னா கிடையாது. கம்பெனி வேற, ஷேர் ஹோல்டர்ஸ் வேற. ஓகேவா? ஸோ கம்பெனின்னு வச்சாலே, இப்போ வந்து சிவானி பிரைவேட் லிமிடெட் வச்சாலே, சிவானிக்கும் சிவானி பிரைவேட் லிமிடெடுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஓகே, போத் ஹவ் காட் அஸ், அதாவது கம்பெனி ரன்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ட் கார்ப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து இது கம்பெனி லிமிடெட் லைபிலிட்டினா எக்ஸ்டென்ட் ஆஃப் நாமினல் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ், அது வரைக்கும் தான் லயபிலிட்டி அவங்களுக்கு. அந்த வந்து கம்பெனியோட டெட் என்னாலும் ஷேர் ஹோல்டருக்கு வந்து வில் பி, அவங்களுக்கு என்ன லயபிளோ அது மட்டும் தான் அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க தவிர, வாட் எவர் பி த இன்டெட்னஸ்னா கடன் ஆஃப் த கம்பெனி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன லயபிலிட்டி என்ன இருக்கோ அந்த லெவலுக்கு வரைக்கும் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. perpetual succession, perpetual succession, the company has its existence from the time of corporation to winding up. கார்பரேஷன்ல இருந்து வைண்டிங் அப் அந்த இது வரைக்கும் வந்து has its existence. members வந்து வருவாங்க, members will go, but company, men may come, men may go, but company remains forever. okay, the company இப்போ இது ரொம்ப இது எதுல இருந்து வருது இருக்குன்னா, காமர்ஸ் புக் ஃபார் கம்பெனி டெஃபினிஷன் 11th காமர்ஸ் புக் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். legal entity, the company is having capacity to sue others, it can be sued by others. It has a capacity to sue others and can be sued by others. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. but then coming to the concept of lifting of corporate will, corporate will ஓட கான்செப்ட் என்ன, இதெல்லாம் என்ன அர்த்தம்? lifting corporate will அதாவது கோர்ட். ஓகே, கோர்ட் என்ன பண்ணும்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்றது அதோட ப்ராஃபிட்காக ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, at the same time it should protect the interest of the members and the company should run in a very genuine manner. okay the company should run in a very genuine manner. if the company does not protect the interest of the members or is not run in a genuine manner, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? கோர்ட் என்ன பண்ணும்னா இன்டர்வென்ட் பண்ணி, ஏன் நீ ஜென்யூனா ரன் பண்ணல,
ஏன் நீ டிஸானஸ்டா இருக்க, ஏன் ஃப்ராட் பண்ற, ஏன் உன்னோட கம்பெனில பைசா போட்ட பீப்புளை ஏன் ஏமாத்துறன்ட்டு it will lift his corporate wheel. The court will break the corporate seal and will apply the doctrine of what is called as lifting or piercing the corporate wheel. அப்படின்னா என்ன, கம்பெனியை சுக்குநூறா கிழிச்சு தெரிச்சிரும் அப்படியே கோர்ட். If the company does not act in a genuine manner, protecting the interest of the members and protecting the interest of the environment and getting into some fraudulent activity. புரியுதா? அதான் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சதில்ல. சிவா இருக்காரா? கொடுங்க சிவா கிட்ட. இல்லையா? இது வந்து எதுக்கெல்லாம் பண்றாங்கன்னா சைட் ஹெட்டிங். இந்த சைட் ஹெட்டிங் தான் முக்கியம் சிவானி, நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் எழுதணும்லாம் நீடு கிடையாது. இந்த டைமர் லிமிடெட் vs கான்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனி, ஜோன்ஸ் vs லிப்மேன், கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி vs ஹார்ன், அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனா எங்கெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிருங்க. இது எழுதினா வெல் அண்ட் குட், மார்க்ஸ் அடிஷனல் மார்க்ஸ் வரும். ஓகே, லால வந்து கேஸ் ஸ்டடியும் செக்ஷன்ஸும் எழுதினா அடிஷனல் மார்க் வருங்கண்ணா. 85 வாங்கணும், நான் 90 வாங்கணும் அப்படின்னா கோ ஹெட். ஆனா தப்பா எழுதிராதீங்க, செக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேஸ் ஸ்டடி உங்களால கோட் பண்ண முடியலனாலும் ஓகேவா. ப்ரொடெக்ஷன், இது வந்து ரெவென்யூ ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல எப்படின்னா, டாக்ஸ் ஆப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட். கார்ப்பரேட் வீல்ன்றது வந்து இட் இஸ் பேசிக்லி ஆக்டிங் அஸ் அ ஷெல்டர் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் as well as the company. இப்போ என்ன சொல்றது, when the cat is away, when the cat is away the mice will play அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்பனா என்ன, கேட் இல்லைன்னா எலி வந்து நல்லா துள்ளி துள்ளி விளையாடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கோர்ட் வந்து இன்டர்வென் பண்ணலன்னா கம்பெனி அவங்க மாட்டுக்கு செய்வாங்க, அவங்க மாட்டு ஃப்ராட் பண்ணுவாங்க. ஆனா கம்பெனிக்கு ஒரு பயம் வச்சு, இல்ல இல்ல நம்மள கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் கரெக்டா பண்ணுவாங்களா. அப்ப என்ன ஆகும்னா, கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ரெவென்யூ கரெக்டா என்ஷூர் ஆயிடும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. ஓகே, அதே மாதிரி இப்ப கம்பெனி வந்து எனிமி, ஆர்டிஃபிஷியல் cannot be an enemy or a friend. see வார் டைம்ல அப்ப என்ன ஆகும்னா, இட் மே பிகம் நெசசரி டு லிஃப்ட் த கார்ப்பரேட் வீல. என்னன்னா இப்ப வார் டைம் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது கம்பெனிக்கு வந்து என்ன ஆகும்னா அன்சர்டனிட்டி இருக்கும் இல்லையா. அந்த அன்சர்டனிட்டினால அங்க ஃப்ராட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ கோர்ட் இன்டர்வென் பண்ணி என்ன பண்றாங்கன்னு உள்ள ப்ரோவ் பண்ணும்போது அவங்களோட ஆம், அவங்களுக்கு ஒரு ஒரு அப்ப தெரிஞ்சிரும் யார் எனிமி யார் ஃப்ரெண்டு கம்பெனில அப்படின்னு தெரிஞ்சிரும். அதான் சொல்றாங்க, this is due to the reason that though a company enjoys separate legal entity but its affairs are run by individuals. புரியுதா? உள்ள இருக்கிறவங்க நல்லா இது பண்ணிடுவாங்க, இது வார் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ராடு, கம்பெனி வந்து ஃப்ராடுலேருந்து இம்ப்ராப்பர் கான்டாக்ட்லேருந்து கம்பெனியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கோர்ட் மால மட்டும்தான் முடியும். கோர்ட் கண்காணிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களை மேலேருந்து ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்காங்கன்னா, என்ன ஒருத்தர் மேலேருந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான், காட் என்னை கண்காணிச்சுட்டே இருக்காங்க, சாய்பாபா கண்காணிச்சுட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கும் போதுதான் நான் தப்பு பண்ணாம இருப்பேன். யாருமே என்ன கண்காணிக்காம இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வரும். இட் இஸ் இட் இஸ் ஃபியர் கிடையாது, இட் இஸ் மோர் ஆஃப் அ கைடன்ஸ் மாதிரி தான், கைடன்ஸ் டூல். இப்போ வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து சே சம்திங் டு அஸ், இப்போ நம்மளுக்கு கடுப்பா இருக்கும், அப்படியே ஐயோப்பா அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல, டீனேஜ் டைம்ல. ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைனுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னனால தான் நம்ம ஒழுங்கா இருந்திருக்கோம், இல்லைன்னா நம்ம ட்ராக் மாறி இருக்கோம் அப்படின்னு நம்ம அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் என்ன அர்த்தம், the parents வந்து they are taking the role of a
லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் ஃபார் அஸ். கரெக்டா? இப்ப அப்படியே அந்த என்ன சொல்றது 18 to 22 அப்படியே கோமா வரும். எங்க அம்மா அட்வைஸ் பண்ணாலே. ஸோ அதுதான் கண்ணா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட் வந்து கம்பெனிக்கு கோர்ட் மேலேந்து கொட்டினே பண்ணாத பண்ணாதன்னு சொல்லும்போது அவங்க வந்து பண்ணாம இது பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் பாலிசி, எண்ட் ஆஃப் த டே கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ராஃபிட். ப்ராஃபிட் எப்படி வரும்? சேல்ஸ் பண்ணா வரும். சேல்ஸ் யார் எப்படி நடக்கிறது? கஸ்டமர்ஸ்னால. இந்த கம்பெனில க்ரோ ஆக ஆக என்ன அதோட ஷேர் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. கரெக்டா? ஸோ அதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. Company mere shame or clock. When the company is mere shame and was really a ploy used for committing illegalities and to defraud people, the court shall lift the corporate wheel. கம்பெனி வந்து இல்லீகாலிட்டிஸும் பீப்புள் ஃப்ராட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? கோர்ட் வந்து கார்ப்பரேட் வீல லிஃப்ட் பண்ணிடும். இங்க பக்கத்துல இந்த கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வர்சஸ் ஹார்ன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா, அப்படின்னா என்னன்னா அந்த கேஸ்ல இந்த இதெல்லாம் இந்த அவுட்கம் எடுத்துட்டு வந்தாங்க, இந்த இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு அர்த்தம். இந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க ஜோன்ஸ் வெர்சஸ் லிப்மேன், டெய்மர், இதெல்லாம் இந்த இந்த டிசிஷன் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கோர்ட்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது தமிழ்ல. அது இந்த இது மூலமா அதை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனி வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஏஜென்ட். ஓகேவா? கம்பெனி ஆக்ட் அஸ் ஏஜென்ட் தான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேரிங் ஆன் த பிசினஸ். business is essentially is of that of the shareholders and will have கம்பெனியை பொறுத்த வரைக்கும் it will have unlimited liability. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இப்போ கம்பெனி வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்னா கோர்ட் வந்து சொல்லிடும், இந்த பாரு நீ லீகல் ஆப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன்னா நான் கம்பெனியை ரன் பண்ண விட மாட்டேன். ஓகே, அப்போ கார்ப்பரேட் வீல் வில் பி லிஃப்டட். கார்ப்பரேட் வீல் லிஃப்டட்னா என்ன அர்த்தம்னா அந்த கார்ப்பரேட் நடக்கிற அந்த கம்பெனியை தூக்கிடும் அர்த்தம். அதான் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். எந்த டைம்ல கார்ப்பரேட்டை தூக்கிரும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கோர்ட். அப்புறம் கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அது வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட்டை டிசபே பண்ண முடியாது. ஆனா கம்பெனினா டிசபே பண்ணுமாடா? கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் தானே. அங்க யாரு உள்ள இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அப்ப பர்சன்ஸ் அட் ஃபால்ட் should be identified. புரியுதா? therefore the persons at fault should be identified. நெக்ஸ்ட், பப்ளிக் கம்பெனினா என்ன, பிரைவேட் கம்பெனினா என்ன? பப்ளிக் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்சஸ்? பப்ளிக் கம்பெனி பாருடா, பப்ளிக் கம்பெனி வந்து மினிமம் 7 பேர், பிரைவேட் கம்பெனி மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் வந்து பிரைவேட்ல 200 பேர். ஓகேவா? பப்ளிக் கம்பெனில மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு பப்ளிக் ஆஃபருக்கு வந்து பிரைவேட் கம்பெனியால பண்ணவே முடியாது. the requirement of a prospectus for making a public offer, it cannot be issued by private company. Okay, but public company வந்து கண்டிப்பா they have the requirement of, இங்க வந்து public offers can be made கண்ணா. இங்க public through prospectus public offer cannot be made. ஓகேவா? அடுத்தது, இப்ப வந்து பிரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும், இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா?
தெரியலையே கண்ணா, எனக்கு இங்க நெட்டு கரெக்டா தான். இப்ப வந்து இந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குற ரெம்யூனரேஷனா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டா இருக்கட்டும், கோரம் ரெக்குயர்மெண்ட்டா இருக்கட்டும், மேனேஜர் ரெம்யூனரேஷன், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கோரம் ரெக்குயர்மெண்ட், இந்த மூணுமே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் ரெண்டு பேருக்குமே வரும். ஓகேவா? அதாவது மேனேஜர் ரெம்யூனரேஷன், ரிட்டையர்மெண்ட், கோரம். பப்ளிக் கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரூட்டனி ஜாஸ்தி. ஹாவ் மோர் ஸ்க்ரூட்டனி அண்ட் ரெகுலேஷன்ஸ். இவங்களுக்கு ரொம்ப கிடையாது, கம்பேரிட்டிவ்லி லெஸ். உள்ள டீப்பா ப்ரோப் பண்றது, லீகல் கம்ப்ளைன்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கும் ஃபார்மாலிட்டி பப்ளிக் கம்பெனிக்கு. இவங்களுக்கு அவ்வளோ கிடையாது. பப்ளிக் கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் பிரைவேட் கம்பெனியவும் பப்ளிக் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பப்ளிக் கம்பெனி கேன் பி கன்வெர்டட் டு பிரைவேட் கம்பெனி, அண்ட் பிரைவேட் கம்பெனி கேன் பி கன்வெர்டட் டு பப்ளிக் கம்பெனி சப்ஜெக்ட் டு லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். இதுதான். ஓகேவா? இதான் கணும். இப்போ ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்க போறோம். இதுக்கப்புறம் இந்த பெனால்ட்டி பார்க்கலாம். ஒன் பர்சன் கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா சிவானி. இப்போ வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுப்பேன். ஓகேவா? நான் அதுக்கு உங்களுக்கு அந்த ஷெட்யூல் போட்டு தரேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு ஆமாம் 2 கிளாஸ் இருக்கும், அதை நான் ஷெட்யூல் போடுறேன். அதர் ஆக்ட்ஸும் சைமல்டேனியஸாக ஒரு ஆக்ட் முடிப்பேன். ஸோ இனிமேலேருந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் ப்ரெடாமினன்ட் நம்மளுக்கு. கம்பெனி அக்கௌண்ட்ஸும் பிஸ்னஸ் எத்திக்ஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இப்போ வந்து இந்த ஒன் பர்சன் கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க. அது பிரைவேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒன் பர்சன் கம்பெனின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஜே இரானி எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அந்த ஃபார்மேஷனை. ஒன் பர்சன் கம்பெனி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் பர்சன் கம்பெனியை வந்து லிமிடெட் பை ஷேர்ஸாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், லிமிடெட் பை கேரண்டியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஒன் பர்சன் கம்பெனி வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணணும் அவங்களோட நேமு. ஓகேவா? ஒருவேளை அவர் இல்லைன்னா அவருக்கு பதிலா யார் ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கணும். பிளஸ் அது ரிஜிஸ்ட்ரார் கிட்டேயும் ஃபைல் ஆகணும். இன்கார்பரேஷன் போது. இன்கார்பரேஷன் என்ன அர்த்தம்? இது கம்பெனி ஃபார்மேஷன் போது. புரியுதா? அதே மாதிரி இப்போ 1% கம்பெனின்றது ஒத்தர் தானே இல்லையா? அந்த ஒத்தர் இது பண்ணும்போது அந்த அவர் வந்து டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவர் இல்லாத போது நாமினின்னு ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் there are many relaxations that are available to 1% company. நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு 1% கம்பெனிக்கு. 1% கம்பெனி வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ண வேண்டாம்டா. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னடா அர்த்தம்? ஓகே, கிட்டத்தட்ட அப்படி வரும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் எவ்வளோ போயிருக்கு, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் எவ்வளோ போயிருக்கு, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கேஷ் எவ்வளோ போயிருக்குன்றதுக்கு டீட்டெயிலாக ரெடி பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு இது பண்ண வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் இந்த 1% கம்பெனி கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதாவது இப்ப வந்து
ரிசல்யூஷன்ஸ் ஏதாவது பாஸ் ஆகுறது, என்ட்ரி ஆஃப் ரிசல்யூஷன் மினிட்ஸ் புக்ல ஏதாவது இருக்குன்னா அப்போ அதுக்கு மட்டும் அவங்க வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட்ஸ் செட் டு have been மேட் ஃபார் ஓபிசி அது மட்டும் ரிசல்யூஷன் ஏதாவது பாஸ் ஆனா மட்டும் த்ரூ பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னலாம் அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஜேர்னலா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ட்ரேடிங் அக்கவுண்ட், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதை வந்து 6 மாசத்துக்குள்ள க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 31st மார்ச்னா 6 months ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த இயர் ஆஸ் அகெயின்ஸ்ட் 30 days அதுக்குள்ள ஃபைல் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி 1% கம்பெனி வந்து அவங்களோட மே அட் எனி டைம் வந்து நோட்டீஸ் கொடுத்து நேம் மாத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கான டீடைல்ஸ் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லயும் அப்டேட் பண்ணோம், ரிஜிஸ்ட்ரார் கிட்டயும் இன்டிமேட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ரூல் 3 என்ன சொல்றதுன்னா, இப்போ 1% கம்பெனின்றது வந்து அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிற பட்சத்துல இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இல்லனா இந்தியன் சிட்டிசன் பிளஸ் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இருக்கணும். அதான் எலிஜிபிலிட்டி. ஓகே, ரெசிடென்ட்னா யார்? ஹூஸ் ஸ்டேட் ஃபார் பீரியட் நாட் லெஸ் than 182 டேஸ் இல்லையா? அது ஸோ கண்டிஷன்ஸ் ஓபிசி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ நேச்சுரல் பர்சன் ஷால் பி எலிஜிபிள் டு இன்கார்பரேட் மோர் தேன் அ ஓபிசி. ஓபிசின்றது ஒருத்தர் தான். ஓகேவா? சப்போஸ் அவருக்கு நாமினினாலும் ஒருத்தர் தான். மைனர் ஓபிசியா இருக்கக்கூடாது. இந்த கம்பெனிய இந்த கம்பெனியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கம்பெனியால நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கம்பெனி வந்து வாலண்டரியா கன்வெர்ட் பண்றதோ, ஓகே, அதாவது ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள இந்த கன்வர்ஷன் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸப்ட் இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலோட த்ரெஷோல்ட் இருக்கு இல்லையா, அது 50 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆர் அவங்களோட சேல்ஸ் ஆவரேஜ் ஆனுவல் சேல்ஸோ டியூரிங் த ரெலவென்ட் பீரியட் வந்து எக்ஸிட் 2 crore rupees. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணோ. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ நாட் மோர் தென் ஓபிசி இருக்கக்கூடாது, நோ நாமினி அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹீ இஸ் லைவ், 182 டேஸ் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணோம், மைனராக இருக்க முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது, அவர் எதுவும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியாது. அதே மாதிரி growth ஷேர் கேபிட்டல் ஆவரேஜ், இப்போ அதாவது ஷேர் கேபிட்டல் 50 லேக்ஸ்க்கு மேலே போச்சுனாலோ இல்லை ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் 2 crores இன்க்ரீஸ் ஆனாலும் மட்டும்தான் அவங்க அந்த கன்வர்ஷன் பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் 1% கம்பெனி ரொம்ப ஈஸிடா. பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்களா, அவங்க எனக்கு வேணாம், நான் மட்டும்தான் எடுக்க போறேன், சோல் ப்ரிப்பரேட்டரா வேண்டாம், கம்பெனியா இருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேங்க் லோன்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஈஸியா இருக்கும் ஓபிசிக்கு. ஓகேவா? அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஒரு பாட்டரா இருக்கேன், இல்ல நான் நெசவு தொழிலாளி, இல்ல கைவேலை செய்யறவங்க, ஓகேவா, இல்ல நான் சூப்பு கடை வைக்கிறேன், நான் ஒரு லேடி, நான் ஒரு சூப்பு கடை வைக்கிறேன், ஆம், இல்லைன்னா நான் வந்து இந்த சாம்பார் பொடி, பருப்பு பொடி, அந்த மாதிரி பொடி பிஸ்னஸ் பண்றேன், ஆனா நான் ஒரு ஆள் மட்டும்தான், ஆனா எனக்கு பேங்க்ல இருந்து லோன்லாம் வேணும்னா நான் 1% கம்பெனியா கன்வெர்ட் ஆயிக்கலாம். ஓகேவா கண்ணா? ஸோ இதுக்கு வந்து ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப கம்மி, பேலன்ஸ் ஷீட்டோட அந்த ஃபார்மாலிட்டிஸாக இருக்கட்டும், ஆடிட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் 1% கம்பெனி. ஓகேவா? இப்ப பாருக்கண்ணா, இந்த செக்ஷன் 122 என்ன சொல்றதுன்னா, the following provisions வந்து shall not apply to a OPC. செல்லம் இது ஆனா நீ பை ஹேட் பண்ணுண்டா. 98
99 கிடையாது. 100, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படியே கண்டினியூஸா இப்படி கேட்பாங்க. வாட் ஆர் த எக்ஸெப்ஷன்ஸ் ஃபார் ஓபிஸ்ன்னு கேட்பாங்க. வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஓபிஸ்ன்னு கேட்பாங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் எழுதி இதெல்லாம் எழுதணும். இதை நீ பைஹேட் பண்ணிடுங்க. அப்புறம் ஓபிசி வந்து ஒருவேளை நான் கன்வர்ஷன் பண்றேன், இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி கன்வர்ஷன் பண்றேன்னா ஐஎன்சி 6 ஃபார்ம் சப்மிட் பண்ணும் சொல்லும். ஐஎன்சி 6 ஃபார்ம் சப்மிட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஓபிசி 1% கம்பெனி இல்ல அந்த கம்பெனில இருக்கிற ஆபீசர் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தவறி பண்ணாம விட்டுட்டாருன்னா அவருக்கு ஃபைன் இல்லனா 5000 ஃபைன் இல்லனா ஒரு ஒரு நாளைக்கும் அவர் ஃபைன் பட்டாம இருந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 500 ரூபாய் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் டியூரிங் விச் சச் கான்ட்ரவென்ஷன் கண்டினியூஸ். திருப்பி திருப்பி அதே தப்பே பண்ணியிருந்தாருன்னா அவர் தப்பு பண்ணி அந்த டியூரேஷன் வரைக்கும் 500 500 ரூபாய் ஒரு ஒரு நாளும் கட்டணும் அவர். ஓகேவாடா? இது 1% கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, படிச்சிருங்க. பெனாலிட்டி சொல்லிட்டேங்கண்ணா 1% ஓடது இங்கே கீழே சொல்லிட்டேன். பெனாலிட்டியோட இது என்னன்னா 500 ரூபாய் ஃபைன். சாரி 5000 ரூபாய் ஃபைன். ஓகேவா கண்ணா? அடுத்த கான்செப்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ். அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியாண்ட் பவர்ஸ்னு அர்த்தங்கண்ணா. அல்ட்ரா வயர்ஸ்னா என்ன? பியாண்ட் பவர்ஸ். ஆ கம்பெனி வந்து ஒரு ஃபண்டு பாரோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அப்போ அந்த ஃபண்ட்ஸ் பாரோ பண்றதுக்கே கம்பெனி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. கம்பெனி ரூல்ஸ்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி பண்றதுன்னா அதுக்கு பேர் அல்ட்ரா வயர்ஸ்னு அர்த்தம். when the company performs any action beyond the restrictions whatever is posted for a company is called as ultra vires. புரியுதாடா? அதாவது நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நான் இது இந்த இந்த இப்படிதான் இருக்கணும்ன்றதையும் தாண்டி நான் மேல போறேன்னா அது அல்ட்ரா வயர்ஸ்னு சொல்றாங்க. கம்பெனி should follow certain procedures for borrowing the funds and it should meet the restrictions. It should not go beyond the restrictions. Suppose if the company goes beyond the restrictions னா என்ன ஆயிடும்? அதுக்கு பேர் அல்ட்ரா வாய்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம கம்பெனி நம்ம கண்ட்ரில ஏதோ நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கு. இப்ப வந்து நிறைய
Any action taken in excess of the company's scope is considered. அதாவது இது என்னன்னா கம்பெனிஸ் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோக்கண்ணா அது அல்ட்ரா வைஸ். அல்ட்ரா அந்த ஆக்ஷனை வாய்டுன்னு வாய்ட்னா என்ன அது லீகலி தப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஈவன் பை ஷேர் ஹோல்டர் ரெசல்யூஷன். கடமா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இதான்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இதான். அடுத்தது இஃப் தி ஆக்ட் இஸ் அல்ட்ரா வைல்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் கார்பரேஷன் அசோசியேஷனுக்கு இதுவா இருந்தது. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொன்னதை விட தாண்டி இவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று கம்பெனி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை மாற்றலாம். இஃப் த காஸ் இஸ் ரியலி ஜென்யூன் மாற்றலாம். இல்லைன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் வில் பி டேக்கன் பை த கோர்ட். ஓகேவா கண்ணா? ஓகே கண்ணா, நான் இது வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிருக்கேன். அதாவது 1 2 3 4 5 டாபிக் முடிச்சிருக்கேன்டா. 5 டாபிக் படிச்சிருங்க. சாரி சிவானி, நடுவுல எல்லாம் போர் அடிச்சிட்டேன் உங்கள.